நீதிமன்றத்துக்கு போக வச்சது யாரு? முதல்ல இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்பு குரல் எங்க இருந்து வருதுன்னா, ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோட தம்பி ஜெயராஜமூர்த்தி என்கிற மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி வந்து தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் ஒண்ணு போடுறாரு, இசை வேளாளர் சங்க கூட்டம் ஒண்ணு போடுறாரு. அதுல அன்பில் மகேஷும் போய் கலந்துக்கிறார், அமைச்சராக அன்பில் மகேஷ் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்துல முதல்ல ஜெயராஜமூர்த்தி வந்து இந்த 10.5% ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5 கொடுத்துட்டீங்கன்னா எம்பிசி 20%, மித்தி இருக்க 107 110 சாதிகளும் வந்து மிச்சம் 9% பகிர்ந்துக்கணுமான்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கிளப்புறாரு. இதன் கூட அந்த வழக்கை நடத்தியவருக்கு, அந்த வழக்கை நடத்தி வன்னியர்கள் இடஒதுக்கீடு கெடுத்தவருக்கு ஒரு சன்மான மாதிரி தமிழ்நாடு மருத்துவ சேவை இயக்குநரகத்தோட இயக்குனர் பதவி வந்து ஸ்டாலின் அரசு கொடுக்குது. வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடை தடுத்ததற்காக இந்த பதவி சன்மான மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி அதுக்குள்ள 2022 மார்ச் 31 வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து இந்த வர 24 டிசம்பர் 24 1000 நாட்கள் ஆகுது, 1000 டேஸ் ஆகுது. 10 நாள்ல பண்ண வேண்டிய வேலையை 1000 நாட்களாக இவங்க பண்ணாம தொடர்ந்து திமுகவினர் அவங்களோட பிரச்சாரங்களை 200 உடன்பிறப்புகளை வச்சு சோசியல் மீடியாலையும் டிவி டிபேட்லயும் பல்வேறு சேனல்லையும் உட்கார்ந்து இந்த இடஒதுக்கீடு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு போய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே முதல்வர்